எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் கொக்கோ மிட்டாய். இது 80s 90s அப்படிங்கிறதுலாம் இல்லை. மதுரையில் யார் பிறந்தாங்களோ, மதுரையில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த கொக்கோ மிட்டாய் பிடிக்கும். வாங்க வீட்டிலே இந்த கொக்கோ மிட்டாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கட்டிங் போர்டை எடுத்து அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க சாப்பாடு தட்டில் கூட இல்லை ஒரு ட்ரேயில் கூட இதே மாதிரி நெய் தடவிக்கலாம். பூரி கட்டையிலையும் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு அடிகனமான ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தோல் உரித்த வேர்க்கடலையை எடுத்திருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை தான். கொஞ்சம் சூடு வர்றதுக்காக இதில் போட்டிருக்கேன். பச்சை வேர்க்கடலை கூட எடுத்து அது வறுத்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது சூடு வந்துருச்சு. ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். லோ ஃப்ளேமில் இருக்குது. அதுக்குள்ளே சூடு ஆறின வேர்க்கடலையை 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம். ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். உருகிக்கிட்டு இருக்க வெல்லத்தோட ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம். இல்லை வேர்க்கடலையோட 2 ஏலக்காய் சேர்த்தும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் உருகி வந்துருச்சு. ஓரமெல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கணும், பதம் பார்க்குறதுக்காக. அதாவது டங்கு பதம் வரணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் இருக்க தண்ணியில் விடுறோம். எடுத்து பார்க்குறோம், நல்லா உருட்ட வருது. அதை ஒரு தட்டுலேயோ போட்டு பார்த்தா டன்னு சத்தம் வருது பாருங்கள். நல்லா இது சரியான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை அந்த வெல்லத்தோடு சேர்த்துட்டோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. நல்லா கிண்டுறோம். இப்போ வெல்லமும் அந்த வேர்க்கடலை பொடியும் சேர்ந்து நல்லா உருண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா பந்து மாதிரி உருளணும். சட்டியில் அடியில் ஒட்டக்கூடாது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா பால் மாதிரி உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம்ல கட்டிங் போர்டு, அதில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லேசாக பரத்தி விடுறோம். எவ்வளவு தூரம் இதை பரத்துகிறோமோ அவ்வளோ தூரம் பரத்திக்கலாம். திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம பூரிக்கட்டையால் உருட்டி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு திக்னஸ் வரைக்கும் கனம் இருக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். எவ்வளோ மெல்லுசாக கூட இதில் நம்ம திரட்டி எடுத்து கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் பூரிக்கட்டையிலேயே நெய் தடவி வச்சுருந்தோம்ல அதில் உருட்டி விடுறேன். நல்ல மெல்லுசாக உருட்ட முடியும். இந்த மாதிரி உருட்டிட்டு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சீக்கிரமாக ஆறுறதுக்குள்ளே செய்யணும். ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம். வேறு யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் நல்லா கட் பண்ணதை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்தில் இருக்கிற கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு தேவையான அளவில் வில்லைகள் போட்டுக்கலாம். நெடுக்கையும் குறுக்கையுமா கோடு போட்டுக்கணும். போட்டு வச்சிட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஆறிரும். தனித்தனியாக எடுக்க வரும். இந்த கொக்கோ மிட்டாய் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.